முன்னாடி வாத்தியார் மாணவர்களை அடித்தார், அப்பா அம்மா அப்போ ஏன் அடிச்சுன்னு கேட்க மாட்டாங்க. எங்க காலத்துலலாம் திருத்தணும், வாத்தியார் ஒரு எக்ஸாம்பிளா இருந்தார். ஆனா இப்ப இருக்கிற வாத்தியார் அப்படி இருக்காங்களா? எங்க? அதான் கத்து கொடுக்கிற வாத்தியாரே அப்படி இருந்தாக்க எங்கே இந்த சமூகம் இருக்கும்? எங்கே தவறு இவங்க சீரழிவு. இதுதான் 50 ஆண்டு கால திராவிட மாடலின் சீரழிவு. இந்த மாநிலத்தை குட்டிச்சவராக்கியதுதான் பாக்கி. ஊழலை பத்தி பேசாதீங்க. ஊழலுடைய மொத்த உருவமே பாரதிய ஜனதா கட்சி தான். ஆடிட்டர் ஜெனரல் கொடுத்த ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. சும்மா அதெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு தனியா அறிவாளி நெட்ல போய் பாருங்க. நெட்ல போய் பாருங்க. செந்தில் பாலாஜி 16 லட்சம் கோடி 16 லட்சம் கோடி இங்க 3000 கோடி. உங்க உள்துறை அமைச்சர் சொன்னது 3000 கோடி. ஆனா இது 16 லட்சம் கோடி. சும்மா இருங்க, நாரி போயிடும். நாங்க ஏதாவது தமிழ்நாடு நாருது இல்ல. இப்போ எவ்வளவு வெக்கமா இருக்குது. இப்ப தமிழ்நாட்டுல வரோம்னு சொல்றதுக்கே வெக்கப்படுற மாதிரி தானே இருக்குது. நீங்க என்னமோ கடவுள் இல்லைன்றவங்க. இன்னைக்கு கூட சேகர் பாபு அவர்கள் பேசியிருக்காரு, நாங்க பகுத்தறிவுவாதிகள் எங்களுக்குன்னு. அப்ப ஏன் அது? அப்போ நீங்க முருகர் மாநாடு நடத்தியது எதற்காக? நாங்க உங்களை வர வேண்டாம்னு சொல்ல, முருகர் மாநாட்டுக்கு வாங்க, சந்தோஷமா அரோகரா பாடலாம். கந்தர் சஷ்டி கவசத்தை அங்க நாங்க பாட போறோம் எல்லாரும். இதே கந்தர் சஷ்டி கவசத்தை அசிங்கப்படுத்திய ஒரு யூடியூபர் மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். நாங்க கந்தர் சஷ்டி கவசத்தை பற்றி எவ்வளவு ஆபாசமாக ஒருவர் பேசினார் என்று உங்களுக்கு தெரியும். நட்ராஜரை பற்றி எவ்வளவு ஆபாசமாக பேசினார் இன்னொருவர் என்று தெரியும். நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அது மேல ஆக்ஷன் எடுக்கல. நாங்க பேசினா தப்பு, நாங்க ஒரு மாநாடு நடத்தினா தப்பு. நாங்க இதுல 200 ரூபாய். இவங்க எதுக்கு பயப்படுறாங்க? அப்போ இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இவங்க காவி பிஜேபி தாமரை மலரவே மலராது, வளரவே வளராதுன்னு இவங்க எல்லாரோட டைலாக் ஆகுது. சரி, அப்படியே இருங்க. அப்ப ஏன் பயந்துக்கிட்டு ஏன் முருகர் மாநாட்டை நிறுத்தி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் நாங்க வளர போறது இல்லையே. நாங்க ஒண்ணுத்துக்குமே லாயக்குதா, வளராத கட்சி, நோட்டா கட்சி, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு மனு கொடுக்குறீங்க டிஜிபி கிட்ட போய் முருகர் மாநாடு நடத்தக்கூடாது என்று? பயம். அவங்களுக்கு அடுத்து நீங்க சொன்ன மாதிரி அது எவ்வளவு தூரம் பேப்பர் செய்தித்தாள்ல வந்தது. இப்ப நாங்க சொன்னோம் இல்லையா, அந்த காவல்காரரே அந்த குழந்தையை சீரழித்து விட்டார் அப்படின்னுட்டு. அது இன்றைக்கு வந்ததும் நேற்று வந்ததுலயே போலீஸ் விசாரணையின் போது அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் அந்த நபர் அந்த சிறுமியை பற்றி பேசியது இல்ல, அவர் பேசியது வாக்குமூலத்தில் கொடுத்திருப்பதை கேட்டு ஷாக் ஆயிட்டாங்களாம். அவ்வளவு வக்கரம். இதெல்லாம் எதனால வருது வக்கரம்? முன்னாடி வாத்தியார் மாணவர்களை அடித்தார், அப்பா அம்மா அப்போ ஏன் அடிச்சுன்னு கேட்க மாட்டாங்க. எங்க காலத்துலலாம் திருத்தணும், வாத்தியார் ஒரு எக்ஸாம்பிளா இருந்தார். ஆனா இப்ப இருக்கிற வாத்தியார் அப்படி இருக்காங்களா? எங்க? அதான் கத்து கொடுக்கிற வாத்தியாரே அப்படி இருந்தாக்க எங்கே இந்த சமூகம் உருப்படும்? சொல்லுங்க. எங்கே தவறு? இவங்க சீரழிவு. இதுதான் 50 ஆண்டு கால திராவிட மாடலின் சீரழிவு. இந்த மாநிலத்தை குட்டிச்சவராக்கியதுதான் பாக்கி. போதை டாஸ்மாக் ஓபன் பண்ணுங்க, பள்ளிக்கூடத்தை மூடுங்க, எங்கே இந்த உருப்படும்? நிச்சயமாக உருப்படாது. நம்மளாம் தினம் பார்த்தா ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு தினம் நம்ம விவாதத்துக்கு வரலாம். அடுத்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி முடிஞ்சிடுச்சு, இப்ப அடுத்து அந்த அரக்கோணத்தை பத்தி பேசுறோம். இப்படிதான் தினம் விவாத களமே எப்படி இருக்கு, இத பத்தி பேசுறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லது நடந்திருக்குன்னு நம்மளால இந்த மாநிலத்துல ஒரு டிஸ்கஷன் வைக்க முடியுதா? இப்போ பிரதமர் பதவி விலக வேணும். இவங்களுடைய சீனியர் பாரதிய ஜனதா கட்சியுடைய சீனியர் மெம்பர் திரு சுப்பிரமணிய சாமி பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் பாரதிய ஜனதா கட்சியில இருந்தார், ஆனா இப்போ இதுவாதான் இருக்காரு. நாங்க அவரை எம்பி எல்லாம் ஆக்கினோம் நாங்க அவரை அதுல. அதனால ஒருத்தர் சொல்றான்றதுக்காக இப்ப கள்ளக்குறிச்சிக்காக இங்க முதலமைச்சர் விலகினாரா? விமான விபத்துக்காக பதவி விலகணும்னா தமிழ்நாட்டுல தொடர்ந்து ஆட்சியில ரயில் விபத்து ஏற்பட்ட உடனே அப்போ சாஸ்திரி அவர்கள் அரியலூர் விபத்துல உங்களுக்கெல்லாம் நீங்களா பிறந்திருக்க மாட்டீங்க. அப்போ அவரு ரிசைன் பண்ணாரு.
இப்போ இங்க இவங்க ஆட்சி காலத்துல கண்டினியூஸா ரயில் விபத்து. அதெல்லாம் எங்க ஆட்சி காலத்துல இந்தியா தான் நீங்க உங்க ஆட்சி காலத்துல தான் நிறைய நடந்தது. இருக்கும்போது ரயில் விபத்துக்காக எல்லா விபத்தும் நடந்தது. இவங்க ஏதாவது 3 விபத்து எவ்வளவு இப்ப எங்களோட ஆட்சியில நீங்க இந்த 3வது டேர்ம் மோடி அவர்களோட 11வது அதை கொண்டாடுறோம் நாங்க. 11 ஆண்டு ஆட்சியில ஒரு ஊழல் இங்க தினம் ஊழல பத்தி பேசாதீங்க. ஊழலுடைய மொத்த உருவமே பாரதிய ஜனதா கட்சி தான். ஆடிட்டர் ஜெனரல் கொடுத்த ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. சும்மா பேசாதீங்க. உங்களுக்கு தனியா அறிவாளி எல்லாத்துக்கும் நெட்ல போய் பாருங்க. நெட்ல போய் பாருங்க. செந்தில் பாலாஜி 16 லட்சம் கோடி 16 லட்சம் கோடி அவர் அதிமுகவில் இருக்கும்போது காசு வாங்கி போக்குவரத்து கழகத்தை வேலைக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. இவங்க தான் அது மொத்தமே 1,40,000 1,40,000 டாஸ்மாக் தான் டாஸ்மாக் 3000 உங்க இங்க 3000 கோடி உங்க உள்துறை அமைச்சர் சொன்னது 3000 கோடி. ஆனா இது 16 லட்சம் கோடி. முடியாது. டாஸ்மாக் ஊழல் சும்மா இருங்க. ஈபி ஊழல் நாரி போயிடும். நாங்க ஏதாவது தமிழ்நாடு நாறுது இல்ல. இப்போ எவ்வளவு வெக்கமா இருக்குது. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வரோம்னு சொல்றதுக்கே வெக்கப்படுற மாதிரி தானே இருக்குது இவங்களுக்கு. எல்லாமே ஆணு நம்ம வாயப்பழக்கிற மாதிரி. முதல்ல ஒன்னே இவரை சொல்லுங்க. செந்தில் பாலாஜி அந்த கேஸ் எடுத்துக்கலாம். அவர் மேல இவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் நடந்தது. அந்த மீன் டைம் அவர் அந்த கட்சியை விட்டு இவர் இங்க வந்துட்டார். இங்க வந்து அவர் அமைச்சரும் ஆயிட்டார். அவரு கோர்ட் அவர் மேல தப்பு இருக்குன்னுட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயில 1 வருடத்திற்கு மேல இருந்தார். அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணாரா அவரு? கடைசியா இப்போ எப்படி ரிசைன் பண்ணார் அவரு? அப்ப சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி ஒருவர் தான் திறமையான அமைச்சர் அதுக்கு. ஏன்னா இவங்களுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தார். அதனால அவர் ஜெயில இருந்தாலும் அவர் தான் அமைச்சராக இருக்கணும். அப்புறம் வேற ஒரு 2 பேரை வச்சு இப்ப பேர் வந்ததே, சின்ன பசங்க யாரோ டிஜிபி அவர்கள்லாம் அந்த நியூஸ் வந்ததெல்லாம் பார்த்தா அவர்களிடமிருந்து தான் ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. செந்தில் பாலாஜி ஒருவர் தான் திறமையானவர். அவர் ஜெயிலில் இருந்தாலும் அவர் தான் அமைச்சராக நீடிப்பார் அப்படின்னு. கடைசியில எப்ப ரிசைன் அது வரைக்கும் வச்சுட்டு அவர் ஜெயிலேன்னு வந்த உடனே அவருக்கு திருப்பியும் பதவி பிரமாணம் எல்லாம் எடுத்தாச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியல அவர் பதவி பிரமாணம் எடுத்தது தெரியல. கடைசியா இப்பதான் போன மாசமா அதுக்கு முன் மாசம் தான் உங்க அமைச்சராக நீடிக்க போகிறா இல்ல ரிசைன் பண்ண போறீங்களான்னு ஒரு அல்டிமேட்டம் கொடுத்தாங்க. அப்பதான் அவர் ரிசைன் பண்ணார். சோ இவங்களாவே கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க அப்போசிஷனாக எதிர்கட்சியாக இருக்கும் போது கொடுத்தவர். இவங்க கட்சிக்கு வந்த உடனே அவர் அந்த கேஸ் அப்போதான் வந்து அவர் என்ன சொன்னார்? அப்போ கோர்ட்ல செந்தில் பாலாஜி பணம் வாங்கி இதை ஒத்துக்கொண்டு நான் பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன்னு கோர்ட்ல மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அப்ப பணம் வாங்கினதுல அந்த போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கியதற்கு நான் பணத்தை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கோர்ட்டில் சொன்னவர். அதை ஒத்துப்பாங்களா இவங்க? அதுல திரும்ப கொடுத்ததுதான் கேஸ். திரும்ப கொடுத்தது அவர் என்ன சொன்னாரு? என்னுடைய பிஏக்கள் பண்ண தப்புக்கு நான் பொறுப்பேற்று அந்த பணத்தை செட்டில் பண்ணேன்னு நம்பக்கூடியதா சொல்றாரு. சின்ன குழந்தை படிக்குது பாருங்க, நர்சரி ஸ்கூல்ல, அதுகிட்ட போய் இந்த திருப்பரங்குன்றம் முருகன் மாநாடு அரசியலா இல்ல ஆன்மீகம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்னது? எங்களுக்கு வந்து அவங்க ஆன்மீகமா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் எதை பத்தியும் கவலை இல்லை. அமைதியா நடந்தாக்க எல்லாம் ஏற்புடையதான். ஏற்கனவே பழனியில வந்து நம்ம HRMC மூலமாக அங்க ஒரு முருகன் மாநாடு ஒண்ணு நடந்தது. அமைதியான முறையில இவங்க முருகன் மாநாடு நடத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் அது அவங்க என்ன இது வரைக்கும் அந்த முருகர் மாநாட்டுக்கு எங்கேருந்து பணம் எடுத்து எப்படி செலவழிச்சிருக்காங்கன்னு சொல்லவே இல்லை இது வரைக்கும் அவங்க. ஏன்னா அரசாங்கம் செலவழிக்க கூடாது, செக்யூலர் இது. சோ அரசாங்கம் இதை செலவழித்திருந்தால் அது தவறு. செக்யூலர் இது யாருமே ஒரு மத இதோட அவங்க பண்ணக்கூடாது. எங்கேருந்து அந்த பணம் எடுத்தாங்க? மறைமுகம். இது வரைக்கும் நாங்க கேட்டிருக்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது. நான் ஒன்னே ஒண்ணு, இப்ப ஒரு பானை சோற்றுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒரு சோறு பதம். இப்போ தேர் விமானம் செய்ததில் 100 கிலோ தங்கம் மோசடி. இங்க ஒரு 4-5 கோயில்ல இதெல்லாம் நான் சொல்ல பேப்பர்ல வந்து ஆடிட் ரிப்போர்ட்ல இவர் சொல்றாரு. ஆடிட் பள்ளியில வந்து அடுத்து ஒரு 2 நாள் முன்னாடி எங்களுக்கு எல்லா வித அதிகாரமும் இருக்கிறது, அருகதையும் இருக்கிறது முருகனை கொண்டாடுவதற்கு. நீங்க என்னமோ கடவுள் இல்லைன்றவங்க. இன்னைக்கு கூட சேகர் பாபு அவர்கள் பேசியிருக்காரு, நாங்க வந்து பகுத்தறிவுவாதிகள் எங்களுக்குன்னு. அப்ப ஏன் அது? அப்போ நீங்க முருகர் மாநாடு நடத்தியது எதற்காக? பணம் பண்ணணும்.
அவ்வளவுதான். நாங்க என்ன பண்றோம், முருகரை கொண்டாடுவதற்கும் பேசுவதற்கும் எங்களுக்கு தான் தகுதி. நாங்க தான் ஒத்துக்கிறோமே, எங்களுக்கு எங்களுடைய மதம் முக்கியம். நாங்க காவி கட்டினா நாங்க மதத்தை பேர் பேசினா தப்பு, எங்க கடவுளை பத்தி பேசினா. ஆனா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இவங்க மீதி மதத்தை இப்போ இருக்கும் முதலமைச்சர் ஒண்ணு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்னைக்காவது அவர் வாழ்த்து சொல்லிதான் எங்க பண்டிகை எல்லாம் நல்லா நடக்கும் இல்லை, எங்களுக்கு அதை அழகாக சந்தோஷமாக கோலாகலமாக கொண்டாடுவதற்கு எங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். என்னைக்காவது ஒரு நாள் இவர் கேரளால விஷுக்கு போய் வாழ்த்து சொல்றது இப்பொழுது இருக்கும் முதலமைச்சர். இங்க இருக்கிற தீபாவளிக்கெல்லாம் அவருக்கு வாழ்த்து சொல்லணும்னு தெரியல. சொல்லாமே இருங்க, நீங்க வாழ்த்து சொல்லிட்டாக்கதான் எங்களுக்கு கஷ்டம். எங்கள் மேல் எங்கள் மதத்தின் வேணா மேடையில ஏறி சனாதனத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட்டத்துல இருந்து வரவங்க எங்களுக்கு வாழ்த்தே சொல்ல வேண்டாம், சும்மா இருந்தாலே போதும். இப்போ முருகர் மாநாடு நாங்க இதுன்றாங்க. சோ இவங்க முருகர் இவங்க போய் ஒரு கிறிஸ்டின் கான்ஃபரன்ஸ்ல அதுல எல்லாம் பேசினா தப்பு இல்லை, நாங்க பேசினா தப்பு. நாங்க ஒரு மாநாடு நடத்தினா தப்பு. நாங்க இதுல 200 ரூபாய் இவங்க எதுக்கு பயப்படுறாங்க? அப்போ இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இவங்க காவி பிஜேபி தாமரை மலரவே மலராது வளரவே வளராதுன்னு எல்லாரும் இவங்க எல்லாரோட டைலாக் அது. சரி அப்படியே இருங்க, அப்ப ஏன் பயந்துக்கிட்டு ஏன் முருகர் மாநாட்டை நிறுத்தி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் நாங்க வளர போறது இல்லையே, நாங்க ஒண்ணுத்துக்குமே லாயக்கில்ல, வளராத கட்சி, நோட்டா கட்சி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு மனு கொடுக்குறீங்க டிஜிபி கிட்ட போய் முருகர் மாநாடு நடத்தக்கூடாது என்று? பயம். இந்து ஓட் பேங்க் இங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. எங்கள் அண்ணாமலை அவர்கள் காண்பித்து கொடுத்து விட்டார் எப்படி கட்சியை வளர்க்க வேண்டும் என்று. அந்த பாதையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து பயம். இப்ப நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, இவர் சொல்றதுக்கு. இப்போ அந்த முருகர் இது வந்ததுனால நான் சொல்றேன், நாங்க உங்களை வர வேண்டாம்னு சொல்ல, முருகர் மாநாட்டுக்கு வாங்க, சந்தோஷமா அரோகரா பாடலாம். கந்த சஷ்டி கவசத்தை அங்க நாங்க பாட போறோம் எல்லாரும். இதே கந்த சஷ்டி கவசத்தை அசிங்கப்படுத்திய ஒரு யூடியூபர் மேல இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம் நாங்க. கந்த சஷ்டி கவசத்தை பற்றி எவ்வளவு ஆபாசமாக ஒருவர் பேசினார் என்று உங்களுக்கு தெரியும். நடராஜரை பற்றி எவ்வளவு ஆபாசமாக பேசினார் இன்னொருவர் என்று தெரியும். நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அது மேல ஆக்ஷன் எடுக்கல. கம்ப்ளைண்டே இல்லாத வேற யாராவது ஒருத்தர் இந்த திராவிட கட்சியை பற்றியும் அவர்களுடைய இந்த அரசாங்கத்தை பற்றியும் பேசிவிட்டால் நடுநிசி 11 மணி 1 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க அவங்கள. நாங்க இது இருக்க கம்ப்ளைண்ட். இப்போ சேகர் பாபு அவர்கள் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறை அவங்களோட உட்காந்து அந்த அமைச்சரோட உட்காந்து நாங்கள் பேசினோம். ஏதாவது அந்த எப்படி 2 பேரும் அறநிலையத்துறையும் நாங்களும் வனத்துறையும் எப்படி, ஏன்னா நிறைய கோயில் சொத்து வனத்துறையில இருக்கு. அதனால அவர் போட்டிருக்கார் ட்வீட்ல. இப்போ என்னுடைய கேள்வி என்ன, அவர் போட்டிருக்கிறது ரொம்ப நல்லா நடந்தது எங்களுடைய இந்த மீட்டிங், ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு போட்டிருக்கார். அப்போ நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, 2008 வனத்துறைக்கும் கோயில் அறநிலையத்துறை கோயில் சொத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதுல ஏதாவது ஒண்ணு தீர்த்திருக்காரு அவரு? முந்தா நேத்து இப்ப நடந்த மீட்டிங்ல ஆமா இல்ல ஊழல் நடக்குது, அது ரிட்டன் ஆஃப். பட் இவர் வனத்துறையோட மீட்டிங் நடத்தின அப்படின்னு போட்டிருக்காரு அவரு. சுமூக நான் ஃப்ரூட்ஃபுல் அதுக்கு இது தேங்க்ஸ். இந்த மேட்டர்னா எனக்கு எங்களுடைய ஆலய வழிபடுவோர் சங்கத்தை சார்ந்த TR ரமேஷ் என்பவர் போட்டிருக்கார், ட்வீட் பண்ணியிருக்கார். அதையே நான் படிச்சு காமிக்கிறேன். இதுல ஏதாவது ஒண்ணு அவர் தீர்த்திருந்தாருன்னா கூட ஒத்துக்கலாம். இந்த மீட்டிங்னால அவரு 2008 ஏதாவது இதுல நான் சொல்லுவதுல ஏதாவது ஒரு இஷ்யூ அவர் தீர்த்திருப்பாருன்னா கூட நான் ஒத்துக்கிறேன். அதுல இது நடந்தது 10ஆம் தேதி இந்த மீட்டிங். அவர் அந்த சதுரகிரின்ற இடத்துல மலை மேல சுந்தர மகாலிங்கம் அந்த சதுரகிரி என்ற இடத்தில் தானிப்பாறை பக்கத்துல, அது ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் லேண்ட். அதுல அங்க இவர் இங்க காலேஜ்லாம் கட்டுறாரு இல்லையா கோயில்ல, எங்கேயாவது அந்த இடத்துல மலைப்பாதைய ஜாஸ்தி பண்ணணும். ஈக்காலஜி அங்க இருக்கிற மலை, அந்த வனத்துறை இதெல்லாம் இது என்விரான்மெண்ட்டை சுற்றுச்சூழலை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அந்த பாதையை பெருகிடுச்சு. ஏன்னா அது ஃபுல்லா காட்டு பாதை. நான் போயிருக்கிறேன், 14 கிலோமீட்டர் மேல போனோம், சரியான பாதை கிடையாது. அதுல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷனோட அங்கு பக்தர்கள் தங்குவதற்கு பேசிக் நெசசிட்டி, வழியில டாய்லெட், உணவு உண்ண, வாய் அலம்பி முகத்தை அலம்பிக்கிட்டு போறது, அந்த மாதிரி ஏதாவது பேசிக் நெசசிட்டி டாய்லெட் இது வழியில அவர் ஏதாவது அது பேசியிருப்பாரா?
சொல்லட்டும். அடுத்தது அமனலிங்கேஸ்வரர் கோயில்னு திருப்பூர் பக்கத்துல, அங்க 3 பேருமே இருப்பாங்க. சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேருமே இருப்பாங்க. அந்த இது அருவி இருக்கும் பின்னாடி அந்த கோயில். அதுல 60 ஏக்கர் லேண்டு என்ன 1919 கோயிலுக்காக எழுதி வைத்தது. அதை சுற்றி 1919 100 வருஷத்துக்கு முன்னாடியே. இதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிவோட்டி, அதை இதே நான் சொல்ற மாதிரியே வசதிகள், இந்த சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கட்டித்தர வேண்டும் அப்படின்னுட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கிறாரு இல்ல இதுல. அடுத்தது சொரிமுத்து ஐயனார்னு சிங்கம்பட்டியில இருக்கு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல. இதுல உள்ள அந்த கோயிலுக்குள்ள காட்டுக்குள்ள போனோம். அதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபீஸ் வாங்குவாங்க உள்ள போறதுக்கு. அது சமமும் ஜாஸ்தி. அது ஏதாவது வாங்காம அதுக்கு ஏதாவது பேசியிருப்பாரா? பக்தர்கள் ஃப்ரீயா போட்டோம் உள்ள அப்படின்னுட்டு. இங்க இருக்கிற நிலத்துல இருக்கிற வசதி இருக்கிற கோயிலுக்கே இவங்க என்ட்ரன்ஸ் ஃபீ வாங்குறாங்க. இவங்க இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட், இவங்களுக்கு ஏதாவது இது இருக்கா? இவங்க கேட்கறதுக்கு ஒரு நியாயத்துக்கு நான் கேட்கறேன். அந்த மாதிரி சிறப்பு பூஜைக்கு 200 ரூபாய் சொல்லி இருந்தாங்க. அப்புறம் இங்க வந்து கடையெல்லாம் வைக்காம, ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் லேண்டு மிருகங்களுக்கு இதுவா இருக்கும், கடையெல்லாம் வைக்காம வெறும பேசிக், நான் சொல்றதெல்லாம் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் பக்தர்களுக்கு. ஒரு டாய்லெட், ஒரு இது, அதை கட்டுறதுக்கு ஏதாவது பேசியிருப்பாரா இவரு? இல்லை. வெள்ள வரட்டும். அடுத்தது கோயம்புத்தூர் பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில். இங்க லீஸ் 5 ஏக்கர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்து எக்ஸ்பயர் ஆயிடுது. ஃப்ரெஷ் லீஸ் எடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஆர்என்சி கொடுக்கணும் ஃப்ரெஷ்ஷா. அது இதே மாதிரி 3வது மலையில ஒரு திண்ணை மாதிரி, அந்த மாதிரி வெள்ளியங்கிரி ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்காரு அவரு? இன்னொன்னு 7வது மலையில அவங்க சட்டத்திட்டங்கள், வனத்துறை கூட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட மாதிரியே அதுக்கு உட்பட்டு ஏதாவது பக்தர்களுக்கு வசதிகளுக்கு ஏதாவது பேசியிருக்கிறாரா அவர் வனத்துறையிடம் அவரு? அடுத்தது கள்ளழகர் கோயில். இந்த அழகர் மவுண்ட் மலைன்னு இருக்கு, அது ஃபுல்லாவே கள்ளழகர் கோயிலோட அந்த சொத்தே கள்ளழகர் கோயில். அதுல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது வரைக்கும் அந்த இதை வந்து கோயில் வசம் ஒப்படைக்கவில்லை. அத சுப்ரீம் கோர்ட்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 2003 போச்சு. சுப்ரீம் கோர்ட், the mountain was declared to be a property of the forest department. பட் ரெக்கார்ட்ஸ் பிரிட்டிஷ் காலத்திலேருந்து இருக்கிறது இந்த கோயிலுக்கு சொந்தமானதுன்னு. இது அவர் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஏதாவது கவர்மெண்ட் இதுல போய் சப்போர்ட்ல போய் இந்த மலையை திருப்பி என்க்ரோச்மெண்ட் ஆயிருக்கு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது இல்லை, அது கள்ளழகருக்கு சொந்தமானது அப்படின்னு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கச்ச அந்த நிலத்தை கள்ளழகரிடம் ஒப்படையுங்கள் அப்படின்னு பேசியிருப்பார் அவர் வனத்துறை அமைச்சரிடம் அவரு. அடுத்தது அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை. அதுல ஹைகோர்ட் வந்து 1535 என்க்ரோச்சர்ஸ்னு இப்போ ரீசெண்டா கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையாருக்கு சொந்தமான கோயிலுக்கு சொந்தமான இடத்துல அவங்க வீடு கட்டிட்டு இதெல்லாம் இருக்காங்க, என்க்ரோச்மெண்ட். அதுல அதே மாதிரி அங்க இருக்கிறவங்கலாம் அந்த மலை இதுலயே ட்ரெஸ்பாசிங் மாதிரி மலையிலலாம் கட்டியிருக்காங்க. அதுல ஏதாவது அவர் வந்து பண்ணுவாரா, சரி பண்ணுவாரா? இதுல ஏதாவது ஒண்ணு, இதுல நான் இப்ப படிச்சது இன்னும் கூட இருக்கு, கள்ளழகர் கோயில் படிச்சேன். இது அடுத்தது இப்ப அந்த அருணாச்சலேஸ்வரர் ட்ரெஸ்பாசிங், போத் ஃபாரஸ்ட் அண்ட் டெம்பிள் லேண்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது. வனத்துறைக்கு சொந்தமானது, அருணாச்சலேஸ்வருக்கு சொந்தமானது. அது ரெண்டுத்துலயுமே என்க்ரோச்சர்ஸ் இருக்காங்க. 2 பேரும் உட்காந்து அதை சரி பண்ணி கொடுக்கலாம்ல. அருணாச்சலேஸ்வருக்கு அவருக்கு உரிய சொத்தை திருப்பி கொடுக்க வேண்டாம்ல. அது அடுத்தது சுப்பிரமணிய சாமி டெம்பிள் மருதமலை ரொம்ப ஃபேமஸ். முருகரை கொண்டாடுவதற்கு எங்களுக்கு அருகதை இருக்கிறது. எங்களுக்கு 13 ஏக்கர் இதுல. இதெல்லாம் இவ்வளவு இருக்கு. வாடிப்பட்டியில மதுரை சுந்தரேஸ்வருக்கு சொந்தமான இடம். இதெல்லாம் இல்ல, இவர் ட்விட்டர்ல போட்டிருக்காரு இல்லையா, இப்போ நான் வனத்துறை அமைச்சரும் நானுமாக சேர்ந்து இந்த மாதிரி 10ஆம் தேதி போட்டிருக்காரு. இந்த 10ஆம் தேதி நடந்த இதுல ஏதாவது ஒரு இஷ்யூக்கு அவர் சொல்யூஷன் பண்ணியிருப்பாரா? இதுல
ஏதாவது ஒண்ணுக்கு இதுக்கெல்லாம் நாங்க சொல்யூஷன் நாங்க கொடுக்க இயலாது. எல்லாம் இதெல்லாம் வந்து அப்ப வனத்துறை அதிகாரிகள் வனத்துறை அமைச்சரிடம் வேர்க்கடலை பட்டாணி சாப்பிட்டு கட்டி குடிக்க வைப்பீங்க. வனத்துறை அமைச்சர் அவங்க மட்டும் கொடுத்தா பார்த்தா அது ஒன்றிய அரசினுடைய வனத்துறை அமைச்சர் இருக்காங்க. அவங்களும் இவங்களும் சேர்ந்து தான் அதை டிஸ்கஸ். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அது கன்ஸ்ட்ரக்ஷனால தான் அது செஸ் சென்டர்லாம் போணும். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் லேண்ட் எங்க லேண்ட் கோயில் இடத்தை வச்சுக்கிட்டு தரமாட்டோம்னாக்க அது மத்திய அரசு எதுவும் செய்ய முடியாது. நீங்க தான் இப்போ இவங்களோட அமைச்சர்கள்லாம் அங்க நிலம் வச்சிருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்க மாட்டோம்னா சும்மா இருப்பாங்களா? அதெல்லாம் பாப்பியெல்லாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க ரெண்டு அந்த வனத்துறை அமைச்சரும் இவரும் வேர்க்கடலை பட்டாணி சுண்டல் சாப்பிட போனாங்க போல இருக்கு. இல்ல கபாலிசியின் சொத்தில் பட்டர் முறுக்கு குலாப் ஜாமுன் நான் அது ஆர்டிஐல தான் நாங்க வாங்கியிருக்கோமே. அவங்க தானே சொன்னாங்க 250 கிராம் மிக்சர் சரவண பவனில் இருந்து வேண்டும், குலாப் ஜாமுன் அங்கிருந்து வேண்டும். அறநிலையத்துறை கார்பரேஷன் மீட்டிங்ல கலந்துக்கிட்டீங்களா? கொடுத்தாங்களா டீ மிச்சரும்? நேத்தி கார்பரேஷன் மீட்டிங் எல்லாம் மாச கடைசி தான் அங்க